நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக அமைந்தது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு திருட்டு தீ விபத்து பிரச்சனைகளுக்கு எந்த பகுதியை சரி செய்ய வேண்டும். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு நற்சிந்தனை. உடல் நோயற்று இருப்பது முதல் இன்பம், மனம் கவலையற்று இருப்பது இரண்டாவது இன்பம், பிறருக்கு உதவியாக இருப்பது வாழ்வது மூன்றாவது இன்பம். இன்றைக்கான பதிவுக்குள்ளே போகலாம். திருட்டு தீ விபத்து பிரச்சனைகளுக்கு எந்த பகுதியை சரி செய்ய வேண்டும். திருட்டு தீ விபத்து பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதி வாஸ்து பாதிப்புகள் இருக்கும் பொழுது திருட்டு தீ விபத்து நடக்கிறது. குறிப்பாக தென்கிழக்கு கிழக்கு பகுதி வாஸ்து விதிகளுக்கு உட்பட்டு வாஸ்து விதிமுறைப்படி சரி செய்யும் பொழுது திருட்டு தீ விபத்தை தடுக்கலாம். ஸோ வீடு கட்டுவதற்கு முன் வாஸ்து பார்ப்பது மிக மிக அவசியமான ஒன்று. வாஸ்து சாஸ்திரம் என்பது ஒரு மனிதனுக்கு வாழ்வில் வெற்றிக்கு அடித்தளமாக விளங்கக்கூடிய ஒன்று. இந்த தென்கிழக்கு பொறுத்த வரைக்கும் தென்கிழக்கு மூலை, அதாவது கார்னர் பிளாட் பார்த்திங்கன்னா நன்மை தருவதை விட தீமையை தருகின்றது. அதே போல் தென்கிழக்கு இழுத்த பகுதியாகவோ குறுகிய பகுதியாகவோ இருக்கக்கூடாது. தென்கிழக்கு ஒரு வீட்டில் வளர்ந்திருந்தால் எந்த மாதிரியான தென்கிழக்கில் பள்ளங்கள் இருந்தால் எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வீட்டு தலைவிக்கும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். 2, வீட்டிற்கு தென்கிழக்கு ஆக்னேய பாகத்தில் வாசல் வரும் பொழுது திருட்டு அக்னி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும். 3, தென்கிழக்கு பாதிப்பினால் அடுத்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் அதிகமாக வரும். அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் அடிக்கடி ஏற்படும். பெண்கள் உடல் நிலம் மற்றும் மனநிலை பாதிப்பு இருக்கும். 4, தென்கிழக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது பெண்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் வரும். தற்கொலை நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. 5, தென்கிழக்கில் பள்ளங்கள் கிணறுகள் இருக்கும் பொழுது அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா திருமணம் தடை ஏற்படுவது, குறிப்பாக பெண்களுக்கு திருமண தடை ஏற்படுவது நடக்கிறது. 6, தென்கிழக்கு பகுதியில் பாதிப்பு இழுத்த பகுதியாகவோ குறுகிய பகுதியாக இருக்கும் பொழுது அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது. 7, தென்கிழக்கு ஆக்னேய பாதம் தெற்கு பகுதி பாதிப்பு இருக்கும் பொழுது அந்த வீட்டில் பெண்கள் உடல்நலமின்றி மனநலம் பாதிப்பு ஏற்படுகிறது. அதே போல் தென்கிழக்கு கிழக்கு பகுதியில் தெருக்கூத்து ஏற்படும் பொழுது ஆண்கள் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிறார்கள். பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால் தென்கிழக்கு பகுதியை சரியாக அமைக்கும் பொழுது இது போன்ற ஒரு தவறான விஷயங்களிலிருந்து தடுக்கப்படலாம். பெண்களுடைய உடல்நலம் மற்றும் மனநலம் பாதிக்காமல் பாதுகாக்க முடியும். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம். எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி.